கௌதம் சரியில்ல இப்போ ஒரு பிரமாதமான எபிசோடு வந்திருக்கு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. இந்திரா வந்து ஃபீலிங்காக பேசுகிறாங்க. அத்தை உன்னோட திறமையை வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்களே. இப்போ நீ என்ன பண்ண போகிற கௌதம்? நீ இருந்த வரைக்கும் கம்பெனி மேலே எவ்வளோ நிர்வாகம் பொறுப்பாக அப்கமிங்கில் சூப்பராக வந்து கொண்டு வந்துகிட்டு இருந்த ப்ராஜெக்ட் கூட ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்லாம் சூப்பராக கொண்டு வந்துட்டு இருந்தேன். ஆமாம், அந்த பெங்களூர் கம்பெனி என்ன சொன்னாங்க, நம்ம இருந்து பக்கத்துலேயே தானே எல்லாமே பார்த்துக்கணும்னு சொன்னாங்க. நான் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தது தப்பு. அவன் பிளானிங்கு டிசைனிங் எல்லாமே வந்து மாற்றிட்டான். அதனால நம்ம மேலே ஒரு ஈடுபாடு இல்லாமல் போயிடுச்சு அந்த கம்பெனிக்கு. அதான் கோவத்தில் வந்து இருக்காங்க. ஷேர் வேல்யூ டோட்டலாக வந்து உல்ட்டாவாக மாறிடுச்சுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம கௌதம் ஒரு பக்கம் காவியா வந்து கொஞ்சம் கூட உங்கள் குடும்பத்து மேலாம் பாசம் அன்பெல்லாம் கிடையாதா? ச்சே, இதெல்லாம் ஒரு குடும்பம். இந்த குடும்பத்து மேலே நான் வந்து பாசம் காட்டணுமா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நான் ஓடி ஓடி தேஞ்சு ஒழிச்சிட்டு இருப்பேனா என்னை யாருமே வந்து மதிக்க மாட்டேங்களா? நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? இதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம கதிர், உங்கள் குடும்பமே உங்கள் மேலே அன்பு பாசம்லாம் எவ்வளோ வச்சுருக்காங்க. எல்லாருமே ஒன்று தான். ஓ, எல்லாருமே ஒன்றா? ஆஃபீஸில் கூட எனக்கு சம மரியாதை டெய்லியும் கிடைக்கும். 10 பேர் கூட என்னை மதிக்க மாட்டான். கௌதம்னு எல்லாரும் அவன் பின்னாடி தான் ஓடுவான். இன்னும் கொஞ்ச நாள் தாண்டி குழந்த பிறந்ததுக்கப்புறம் நீ என்னை எப்படி போட்டு படாப்படுத்தின. இதெல்லாம் பழி வாங்க வேண்டிய நேரம். நான் வந்து உங்ககிட்டேருந்து குழந்தையும் எடுத்துருவேன். அதே மாதிரி தான் டைவர்ஸும் கொடுத்துருவேன். நீ தன்னந்தெரியா இந்திரா கூட கௌதம் கூட நிம்மதியாக ஹாப்பியாக இரு. ஓகே ஹாப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கதிர் ஒரு பக்கம் ரொம்ப ஃபீலிங்காக இருக்காங்க. கௌதம் கதிர் வந்து சரியே இல்லை. அவன் இந்த குடும்பத்தை வந்து பழி வாங்கணும் தான் ஆசைப்படுறான் தவிர இந்த குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கவே மாட்டேங்கிறான். அம்மா என் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வைராக்கியம் எல்லாமே வச்சுருந்தாங்க. நான் வந்ததுக்கப்புறம் எல்லாமே ஸ்பெஷலாக சின்ன வயசுலேருந்து பார்த்து எங்கள் அம்மா வந்து கவனித்தாங்க. எங்கள் அம்மா நான் பிஸ்னஸை அடுத்த கட்டத்துக்கு வேறு லெவலில் முன்னேற்ற பாதையில் கொண்டு போவேன்னு ஆசைப்பட்டு தான் என்கிட்ட ஜேஎம்டி கொடுத்தாங்க. நான் இந்த வீட்டிலையே சம்திங் ஸ்பெஷலாக இருக்கேன். அதுதான் கதிருக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை. சின்ன வயசுலேருந்து இருக்கிற கோவம் ஆத்திரத்தை எல்லாத்தையும் இப்போ வந்து காட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம கௌதம், விடு கௌதம் பார்த்துக்கலாம். நீ வந்து இருக்கல்ல, எப்படி இருந்தாலும் கம்பெனியை நல்ல முன்னேற்ற பாதைக்கு நீ கொண்டு வந்துடுவ. நம்ம 2 பேரும் வந்து சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாயங்காலம் ஆஃபீஸ்லேருந்து கதிர் வந்து வராங்க. வந்தோடனே வாசலில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ராகினி. என்னடா நல்லா இருக்கப்பல இருக்கு? ஆமாம் சித்தி, சூப்பராக கம்பீரமாக இருக்கேன். கௌதமுக்கு ஃபேவராக இருந்த எல்லா ஸ்டாஃபையும் மாற்றிட்டு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன். வேறு லெவல்ரா. இதே மாதிரி தான் வித்யாவும் அங்கேருந்து என்னை பாராட்டிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஓ, வித்யாவோட கைகாரியமா? ஓகே சூப்பர் தான், அதுவும் நடக்கட்டும். அப்போ தான் காவியாவுக்கு ஒரு முடிவு கட்டலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. காவியாவுக்கு வந்து விவாகரத்து கொடுக்க முடிவு பண்ணிட்டேன். டைவர்ஸ் நோட்டீஸை அவகிட்ட தூக்கி போட்டேன். டேய், என்னடா பைத்தியமாக பிடிச்சிருக்கு? ஏன் சித்தி? அதான் அம்மாவை தான் என் பக்கம் வந்துட்டாங்களே. ஆமாம், அப்படியே உங்கள் அம்மா வந்து கிழிச்சிருவாங்க. நான் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கௌதம் கிட்டேருந்து உங்கள் அம்மாவை உன் பக்கம் பார்வைக்க வச்சுருக்கேன். கம்பெனி பொறுப்பு எல்லாம் உன்கிட்ட கொடுக்கறதுக்காக எவ்வளோ தெரியுமா கஷ்டப்பட்டு பேசி கொண்டு வந்தேன். நீ அசால்ட்டாக இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து சீட்டு கட்டும்போது சரியை வச்சு திருப்பியும் கௌதம் கிட்ட பதவி கொடுத்துருவ போல இருக்கே. என்ன சித்தியை சொல்கிறீங்க? ஆமாம், உங்கள் அம்மா அசால்ட்டாக இதெல்லாம் செய்வாங்களா? என் பேச்சை கேட்டு தான் செஞ்சாங்க. அப்படியா சித்தி, ரொம்ப தேங்க்ஸ். அதானே பார்த்தேன். எப்படிடா கடைக்குட்டி சிங்கத்து மேலே அன்பு பாசம் இல்லாமல் போச்சே நினச்சேன். இதெல்லாம் உங்கள் கைகாரியம் தானா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நீ மட்டும் காவியாவை ஓவராக வந்து பிரச்சனை பண்ணி வம்புழுத்தன்னு வச்சுக்கேன். லைட்டாக 2 சொட்டு கண்ணீர் மட்டும் உங்கள் அம்மாட்ட விட்டால் போதும். இந்த கம்பெனி பொறுப்பு நிர்வாகம் எதுவுமே இடம் இருக்காது. ஏன் இந்த வீட்லேயே உனக்கு இடம் இருக்காது. பார்த்து நடந்துக்க. சித்தி, காவியாவை பார்த்தா கடுப்பாக வருது. அவன் என்ன ஓவராக வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கா? எப்போ பிரச்சனை பண்ணணும்னு எனக்கு தெரியாதா? நான் சொன்னால் கரெக்டாக இருக்கும். பார்த்துக்க, இல்லாட்டி ஆஃபீஸில் திருப்பி நீ பூஜ்ஜியமாயிடுவ. கம்பீரத்தோடு டெய்லியும் போயிட்டு வரணும்னா காவியாட்ட இப்போதைக்கு பிரச்சனை பண்ணாத. நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும். இந்த வாட்டி வரத்துக்கு எவ்வளோ நம்ம போராடி இருக்கோம். ஓகே சித்தின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க. ஏமா இல்லாத குறைய இவன் தீர்த்து வைப்பான். இவனை வச்சே இந்த குடும்பத்தை வந்து ஏதாவது ஒன்று பண்ணுவோம் சரியா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க ராகினி நெகட்டிவாக. கதிர் இது எதுவுமே தெரியாமல் தலையாட்டி பொம்மை போல் இருக்கிறனால தான் ராகினி வந்து அவங்கள வச்சு குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஆப்பு வைக்கலான்னு முடிவில் இருக்காங்க. சுபா வந்து அங்கே இருக்கிற கோயில் எல்லாத்துக்கும் வந்து போயிட்டு அப்படியே வந்துட்டு இருக்காங்க. ராமச்சந்திரன் வந்து கை தாங்களாக கூட்டிகிட்டு வராங்க. நம்ம ஜெயா நான் இன்னும் சூப்பராக தான் இருக்கேன். பாட்டு டான்ஸில் ஆடினிய பத்தாதா அப்படின்னு சொல்கிறாங்க. வேணும்னா திருப்பி டான்ஸ் ஆடி காட்டட்டுமா? நீங்கள் டான்ஸ் ஆடி பாடினா எல்லா உடம்பும் சரியாயிடுச்சா? நீங்கள் சொல்லக்கூடாது நல்லா ஆகிட்டேன்னு டாக்டர் சொல்லணும். என்னங்க நீங்கள் சம்மந்தி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே? சின்ன பசங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்கீங்க, அதுக்குன்னு இப்படியா?
உள்ளுக்குள்ளே காயெல்லாம் ஆறி இருக்கணும்ல, நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு ரெஸ்ட் எடுத்தால் சந்தோஷம்தான். ஆவுனா இதில் மட்டும் எல்லோரும் வந்து ஒன்றா ஆயிடுறீங்க. மருந்து மாத்திரை குடும்பம்னு ஏங்க இப்படி போட்டுக்கிட்டு இருக்கீங்க? நான் யூத்து போல் இருக்கலாம்னு முடிவு பண்ணால் வயசாயிடுச்சுங்கிற மாதிரி நம்ப வைக்கிறீங்களேங்கிற மாதிரி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. சுபாவை பார்த்தோன்னு வந்து, சுபா எப்போம்மா இங்கே வந்திருக்க எல்லாம் ஓகே தான், ஆனால் கோயிலாக வந்து போனதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ஊரில் இருக்கிற கோயிலெலாம் முடிஞ்சிச்சு மாமா, அதனால் வேறு ஊருக்கு போயிடலான்னு மட்டும் கேட்டுறாதம்மா. திருப்பி முதலேருந்து வீடு வாங்குறது அக்ரிமெண்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நினச்சாலே எனக்கு கவலையாக இருக்குமா. ஒவ்வொரு ஊரால் சுற்ற முடியாதுமா உன் மாமாலாங்கிற மாதிரி காமெடி பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன், ஏங்க நம்மக்கிட்ட இருக்கிற வசதி வச்சு ஊருக்கு ஊர் வீடு பங்களா வாங்கி போட முடியாதா? வாங்கலாம் ஜியா, சும்மா தான் கேட்டேன். வர வர நக்கல் ஓவர் அதிகமாகிட்டே போகுது. வீட்டில் ரெஸ்ட் எடுக்கும்போது இது மாதிரி தான் தோணுது போல இருக்குது. பிஸ்னஸ்னு ஓடிக்கிட்டு இருந்த இவருக்கு வீட்டில் ரொம்ப நாளாக ரெஸ்ட் கொடுத்தோன்னா காமெடி சென்சிட்டிவ் ரொம்ப அதிகமாகிடுச்சு போல இருக்குது. வேறு என்னமா பண்ணுறது? மனசை இளமையாக வச்சுக்கணுன்னா காமெடி தான் பண்ணி ஆகணும். மூஞ்சி ஃபுல்லாக புன்னையோடு தான் இருக்கணும். இதை குடும்பமாக ராகினி வந்து பார்க்குறாங்க. இவங்க எல்லோரும் சிரிக்கிறத, ஐயோ ஒத்துமொத்த குடும்பம் சிரிக்கிறீங்களா? சுபா கோயிலுக்கு போயிட்டு வரியா? இதை வச்சு அவனுக்கு காப்பு வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ராகினி வந்து கேவலமாக யோசிச்சுட்டு வராங்க. உனக்கு என்ன குடும்பமா புருஷனா எதுவும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஏன் அவளுக்கு என்ன? அவன் புருஷன் இப்போதைக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கான். அதுவும் பிஸ்னஸுக்காக தான். சொந்தமாக வந்து அவளுக்கும் எல்லாமே இருக்குது சரியா? நீங்கள் சில பேர் தான் சொந்தமே இல்லாமல் தன்னந்தனியாக தனி மரமாக நின்றுக்கிட்டு நம்ம நலனில் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுவே தெரியலன்னு சொல்லி மற்றவங்களெல்லாம் வந்து அனாதங்கிறாங்க. செம்ம காமெடியாக இருக்குல்ல வெற்றி அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து பயங்கரமாக வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க. அந்த இடத்துல நம்ம ராகினியை ஒன்று செமையாக வந்து முறைக்கிறாங்க. ஏங்க நீங்கள் சும்மாவே இருக்க மாட்டிங்களா? காமெடி அடிக்கலாம், அதுக்குன்னு இப்படியா? அவள் சும்மா யதார்த்தமாக சொன்னதுக்கு போய் இப்படி கவுண்டர் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி செமையாக வந்து பேசுகிறாங்க நம்ம ஜெயாவும். அந்த இடத்துல ராமச்சந்திரனும், அக்கா நீயும் மாமாவும் சேர்ந்து என்னை அசிங்கப்படுத்துறீங்களா? என்னை தன்னந்தனியாக ஆக்குனதே நீ தானக்கா, அதனால தானே உன் குடும்பத்தையும் வந்து பழி வாங்கின. எனக்குன்னு குடும்பமே இல்லாமல் ஆக்குனது நீ தான். அப்படி இருக்க சூழ்நிலை உன் குடும்பத்தை சிரித்த முகமாக ஒரு செகண்ட் கூட பார்த்தா கூட எனக்கு வயரெலாம் வந்து பத்திக்கிட்டு வருதுங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ராகினி நான் பரிமாறுறேங்கிற மாதிரி சொல்லும்போது, எனக்கு சாப்பாடே ஒன்றும் வேணாங்கிற மாதிரி ஹேமா வந்து பேசுகிறாங்க. ஓகே அவளுக்கு இப்படியே இருந்தால் இருக்கட்டும், நைட்டு வரைக்கும் இப்படியே இருந்துச்சுன்னா டாக்டரை போய் பார்க்கலாமா வேணாம்னு முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, நீ போய் ஹேமா ரெஸ்ட் எடு, மேபி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாமா இல்லையாங்கிற மாதிரி சந்தேகத்தோடு இருக்காங்க. ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லோரும். சாப்பிட்டதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம சுபா நமக்குன்னு குழந்தை இல்லைன்ட்டாங்களே, ஏன் புருஷனும் நானும் பிரிஞ்சிருக்கோங்கிறாங்களே, அவங்க பிஸ்னஸுக்காக வந்து அப்பப்போ வெளியூர் போகிறாங்க, அதை விட்டுட்டு இப்படி ஒரு சூழ்நிலை இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்களேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம சுபா. அந்த இடத்துல இதை வந்து சமாதானப்படுத்துறதுக்காக தான் காவியாவும் இந்திராவும் போய் கேட்குறாங்க, நீங்களாம் இருக்கிறப்ப எனக்கு என்ன, ஆனால் ராமச்சந்திரன் நம்ம மனசை லைட்டாக கஷ்டப்படுத்துகிற மாதிரி யாரும் பேசிட்டா, யாரும் என்ன ராகினி பேசிட்டா, அடுத்த செகண்ட் வந்து செமையாக வந்து பாய்ச்சல் பாடி அவங்க கதையை வந்து முடிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. சூப்பராக பேசினார்ல இன்றைக்கி, மாமானா சும்மாவா, நமக்கு அப்பா போல இல்லை அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு பேசும்போது, ஏமா எப்படி இருக்காங்க விசாரிச்சுட்டு வந்துடும்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு 3 மரம்